அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு சுட சுட இட்டலையும் இறைச்சிக்கறியும் செய்து சாப்பிடுவோம் பாருங்கள். 4 மணித்தியாலத்துக்கு முதலே உளுந்து அரிசி சவ்வரிசி வெந்தயம் எல்லாம் ஊற வச்சுட்டேன். இப்போது ஒண்டை அரைப்போம் பாருங்கள். உளுந்தை ஆரம்பத்தில் மூடிட்டு பிறகு திறந்து விட்டால் உளுந்து சூடு பிடிக்காமல் நல்லா அரையணும். உளுந்து நல்ல மாவாக அரையணும். அரிசி ஓரளவு அரைஞ்சால் காணும். எல்லாத்தோடையும் உப்பு கொஞ்சம் மீஸ் போட்டு நான் வெளியில் கூட 2 படியாக ஊனிட்டு வச்சுட்டேன். புளிக்க விடுறது நல்லா புளிச்சு வரும். ஊனியை 50ல் 2 நிமிஷம் விட்டால் காணும். அந்த கீட்டிலேயே உளுந்து நல்லா புளிச்சு வந்துடும். அதை பேர்ந்து எடுத்து நீங்கள் வளமையாக செய்கிற மாதிரி போட்டு அவிச்சா நல்லா சாஃப்டாக வரும். பாருங்க, இந்த இட்லி அப்படியே ஓட்டையாக இருக்குது. புளிச்ச மாவை நேரம் கிண்டக்கூடாது. டப்பாண்டு ஓரளவு கிண்டிட்டு அதை அப்படியே ஓட்டுனா சாஃப்டாக வரும். இறைச்சிக்கறி முதலே போட்டுக்கிறேன்னு அதை பார்த்து தெரிஞ்சு விடலுங்க. இல்லை வெங்காயம் மிளகாய் எல்லாம் தாளிச்சிட்டு இறைச்சியை போட்டு தூளை போட்டு உப்பை போட்டு நல்லா பால் விட்டு மூடி விடுங்க. இறைச்சி நல்லா அவியட்டும். இறைச்சி அவிஞ்ச பிறகு இறைச்சி சிறக்கு தூள் தேசி புளி விட்டு இறக்குங்க. இந்த நான் போட்ட பவுடர் முதல்ல ஒன்றில் போட்டுக்கிறேன்னு பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இட்லியும் ரெடி. பூ போல் இருக்குது இட்லி. அதோட இறைச்சிக்கறி சாப்பிட நாங்கள் ரெடி. நீங்களும் ரெடியாக வாங்க செய்து சாப்பிடுவோம்.